ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் நேற்றிலிருந்து ஆரம்பிச்சிருக்க ஸ்ட்ரைக்னால ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் அனைவரும் நேற்றிலிருந்து ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஸ்ட்ரைக்னால அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் அனைவரும் ரொம்ப பாதிக்கிறாங்க. அப்படிங்கிற காரணத்தினால கோகுல் என்ற ஒரு மாணவர் இன்று உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செஞ்சார். இந்த வழக்கு இன்று மதியம் நீதியரசர் சத்யநாராயணன் மற்றும் நீதியரசர் ராஜமாணிக்கம்மாள் அவர்கள் முன்னிலையில் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டது. கோகுல் தரப்பில் நான் அப்பியர் ஆனேன். நாங்கள் என்ன சொன்னோம்னா, இந்த 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் February 1ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்குது. March 3ஆம் தேதியிலேருந்து தியரி எக்ஸாமினேஷன் ஆரம்பிக்குது. இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு துவக்கப்பணி எல்லாம் நேற்றே ஆரம்பித்தாச்சு. அப்படி இருக்கும் தருணத்தில் இன்றைக்கி அனைத்து ஆசிரியர்களும் போய் ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா இந்த மாணவர்களுடைய எதிர்காலம் ரொம்ப பாதிக்கும். தேர்வுகள் தள்ளி போகிற ஒரு நிலை ஏற்பட்டுச்சுன்னா அவங்க நாளைக்கு மெடிக்கலுக்கோ என்ஜினியரிங்க்கோ சட்டத்துக்கோ எந்த படிப்புக்கு அவங்க அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் ஒரு பெரிய பிரச்சனை வரும் என்று கூறி ஆர்கியூ பண்ணோம். ஜாக்டோ ஜியோ தரப்பில் எங்களுடைய ஓய்வூதியமோ எங்களுடைய சம்பளத்தையோ நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும்னு கவர்மெண்ட் கிட்ட 2 வருஷமாக முறையிட்டுருக்கோம். கவர்மெண்ட் ஒன்றுமே பண்ணல, அதனால தான் நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறோன்னு சொன்னாங்க. மதுரையிலையும் ஒரு கேஸ் பெண்டிங் இருக்குது. அந்த தருணத்தில் இந்த நீதிமன்றம் இந்த கோர்ட்டை உத்தரவு இடக்கூடாதுன்னு சொன்னாங்க. இது கவர்மெண்ட் தரப்பில் இப்போ ஆசிரியர்கள் வாங்குகிற சம்பளமே ஓரளவுக்கு ஒரு ரீசனபிளான ஒரு நல்ல சம்பளம் தான். நாங்கள் உயர்த்துறதை பற்றி எங்களுடைய குழு தீர்மானிக்கும்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட்டும் பரிசீலிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நீதிபதிகள் என்ன சொன்னாங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கும் ஆசிரியர்களுக்கும் நடக்கிற இந்த ஒரு பணிப்போர்லையோ இந்த பிரச்சனையிலையோ மாணவர்களுடைய வாழ்க்கை எந்த விதத்திலையும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு ரொம்ப திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த மாணவர்கள் அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்கள் கஷ்டப்பட்டு படிக்கிற மாணவர்கள். அவங்கள இந்த ஸ்ட்ரைக் மூலியமாக அவங்க வாழ்க்கைக்கு பாதகமாக எந்த விதத்திலையும் ஆசிரியர்கள் நடக்கக்கூடாது. ஆசிரியர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, அந்த பொறுப்போடு செயல்படணும்னு உயர்நீதிமன்றம் இன்றைக்கி இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. இன்னையிலிருந்து உடனே இன்று முதல், தட் இஸ் ஃப்ரம் டுடே ஈவினிங் அவங்க எல்லாம் வேலைக்கு திரும்பணும். மேக்ஸிமம் பை ஃப்ரைடே அனைத்து ஆசிரியர்களும் 25ஆம் தேதிக்குள்ளே வேலை திரும்ப வேண்டும் என்று கூறியிருக்காங்க. நீதிபதிகள் என்ன கூறினாங்கன்னா, நாங்கள் ஆர்டர் போட்ட இந்த தருணத்திலேருந்தே எல்லாமே போய் வேலைக்கு சேர்ந்துடணும். 1.5 நாள் டைம் கொடுத்துருக்கோம். பை 25ஆம் தேதி காலைக்குள்ளே அனைவரும் அவங்க இடத்துல போய் வேலைகளை பழைய மாதிரி செய்ய ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க.